கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ ஜனமே, யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 10:35 வாசிக்கலாம். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்பவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. ஆமென். ஆமென். வேறொருவர் வேகமாய் வாசிக்கலாம், சப்தம் உரத்த குரலில். ஆமென். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. ஆமென். ஆமென். வாசிப்பதில் ஒரு உத்வேகம் தேவை. அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும். உன் ஆற்றலாலும் அல்ல, உன் வல்லமையினாலும் அல்ல, உன் வலிமையினாலும் அல்ல, கடவுளின் ஆவியாலே ஆகும். ஆமென். அவர் மாத்திரம்தான் எல்லாமே செஞ்சு வைக்க முடியாது. அதுதான் நம்ம எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தெய்வங்களாக இருக்க வேண்டும். ஆமென். தெய்வங்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிற நாம் தெய்வங்களாக இருக்கிறோமா? சிந்திப்போம். இன்று குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கட்டப்பட்ட கழுதையின் மேல் ஏறி அமருகின்ற நாள். குருத்தோலை ஏந்தியவராய் கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த கழுதையை கட்டமைத்து விட்டு அதன் மீது வஸ்திரங்களை போட்டு, சீடர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை போட்டு இயேசு அமரும் பொழுது கட்டப்பட்ட கழுதைக்கு மவுசு வரும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கட்டப்பட்ட கழுதை வெளியே வா, அதை பிடிச்சிட்டு வாங்க. அதை யாராவது கேட்டா அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். கட்டளை. ஆமென். அந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அபக்கூக்கு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் காற்றை போல் விரைவாக கடந்து போகின்றார்கள், மறைந்து விடுகின்றார்கள், தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதே அவர்கள் செய்த குற்றம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்க கேட்போமா? அபக்கூக்கு 1:11. ஆமென். அவர்கள் காற்றை போல் விரைவாக கடந்து போகின்றார்கள், மறைந்து விடுகின்றார்கள், தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதே அவர்கள் செய்த குற்றம். ஆமென். தங்கள் வலிமையை கடவுளாக கருதுகிறார்கள். மாறாக இறை வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிறோம். மாறாக காற்றை போல் விரைவாக கடந்து போகின்றவர்கள் கடவுளுடைய வார்த்தையை மறந்து விடுகிறார்கள். தாங்கள் வலிமையை, தங்களுடைய சொந்த பலத்தை கடவுளாக கருதி கொள்கிறார்கள். எனக்கெல்லாம் முடியும், நான் எல்லாம் தெரியும், எனக்கு லூசிபர், அழகு வாய்ந்த லூசிபர், மோட்சத்தில் விண்ணக இறைவனை துதித்துக் கொண்டிருந்த லூசிபர் செருக்கு. நான் 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 எனக்கு பலம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன், அவருக்கு மேலே நிற்கிறேன், நான் ஏன் சுதிக்கணும், நான் சுதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி செருக்கு அங்கே போர் மூண்டது. தள்ளப்பட்டான். அவனுடைய அழகு போச்சு. பாதாளத்தில் தள்ளப்பட்டான், நெருப்பில் தள்ளப்பட்டான். அவன்தான் இன்னைக்கு லூசிபர் என்னும் பிசாசு. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன? தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதே அவர்கள் செய்த குற்றம். நான் கடவுளுக்கு நேராக இருக்கிறேனே, நான் கடவுள் சமூகத்தில் இருக்கிறேனே,
அவருக்கு நேராக இருக்கிறேனே, எனக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லையே. ஆமன் பாருங்களே, அதுதான் அவங்க செய்த குற்றம், வேற ஒரு குற்றம் இல்லை. அதனால தான் யாக்கோபு 3:18 சொல்லுகிறது, அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதை. அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதை. நேற்று மாலை இதை குறித்து மெசேஜ் போட்டிருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு தெரியல. கடமைக்காக பார்வையாளர்களாக மட்டும் இருந்து விடாமல் பங்கேற்பாளராக இருக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆமென். அல்லேலூயா. பார்வையாளர்களாக அப்படியே பார்த்தோம் ஸ்கிப் பண்ணிட்டோம். இதுதானே. ஆனால் ஆண்டவர் விடுதலை பயணம் 20 மிக அழகாக சொன்னார். நேற்று ஒரு வார்த்தை வாசிக்க கேட்போமா? 20:14. ஆமென். ஆமென். எனக்கொன்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். ஆமென். ஆமென். ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளும் செலுத்தணும் ஆண்டவர் கேட்கல. புதிய ஏற்பாட்டில் நல்லுறவு பலிகளை அன்னைக்கே சேர்த்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல உறவு, கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, குடும்ப உறவு, நல்ல உறவு பலிகளை செலுத்து. அல்லேலூயா. நல்லுறவு பலிகளை செலுத்து. அன்னைக்கே ஆண்டவர் தொடக்க நூலிலிருந்து ஆரம்பிக்கும் போதே விடுதலை பயணத்தில் வரும்போது சொல்லிட்டாரு, நல்லுறவு பலிகளை செலுத்து. நான் விரும்பும் நோன்பு உங்கள் காளையா, உங்கள் ஆடு மாடுகளையா நான் விரும்புகிறேன். நல்லுறவு, நொறுங்கி நெஞ்சம். சங்கீதம் 51:5 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 51:5. ஆமென். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தரித்தாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று மாலை மெய்ஞானத்தை குறித்து பார்த்தோம். மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 51:5. இதோ தீவினையோடு என் வாழ்வை நான் தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தரித்தாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஆமென். தாவீது எப்படி மனநொந்து பாடுறார் பாருங்க. இதோ தீவினையோடு என் தாய் என்னை கருத்தாங்கினாள். நம்முடைய நிலையை சற்று பேக்கில் போய் பார்க்கணும் தேவ பிள்ளைகளை. அப்படியே பேக்கில் போகணும். எப்பொழுதுமே ஃப்ளாஷ்பேக் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு செல்வத்தோட காசு, பணம், சொத்து, சுகம், கோடியாக எல்லாம் இருக்குது. வலிமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, எல்லாம் என்கிட்ட இருக்குது. அபக்குக்கில் சொன்ன மாதிரி காற்றை போல் விரைவாக கடந்து போகின்றார்கள், மறந்து விடுகின்றார்கள். தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதே பலம், கடவுளாக கருதியது. நான் கடவுள் மாதிரி இருக்கிறேன். லூசிபர் அப்படிதான் ஆட்டம் கட்டான், விழுந்தான். கடவுளாக கருதியதே அவர்கள் செய்த குற்றம். ஆமன் பார்களே,
அப்போ யாக்கோபு 2:14 சொல்லுகிறது, என் சகோதர சகோதரிகளே, ஆமென். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? மீட்க முடியுமா? மீட்க முடியுமா? இல்லை, மீட்க முடியுமா? கேள்வி. வாசிப்பதில் விவேகம், அர்த்தத்தை புரிந்து, கொஸ்டின் மார்க்னா கொஸ்டின் மார்க் மாதிரி வாசிக்கணும் தேவ பிள்ளைகளே. என் சகோதர சகோதரிகளே, அன்போடு சொல்றார் ஆவியானவர். என் அருமை தேவச்சனமே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அதனாலதான் விடுதலை பயணம் 20:14 ஆண்டவர் 24ஆம் வசனம் மிக அழகாக சொன்னார், எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரி பலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். ஆமென். அதனாலதான் விடுதலை பயணம் 20:14 ஆண்டவர் வெளிப்படுத்தினார். விடுதலை பயணம் 20:14 என்ன சொல்லுகிறது? விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே. விபச்சாரம் செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே. ஆமென். விபச்சாரம் செய்யாதே. ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார், நம்ம தான் ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். விபச்சாரம் செய்யாதே. இந்த வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஊடுருவுகின்ற வார்த்தை. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை எல்லாரும், பரிசேயர்களும் அறிஞர்களும் ஞானிகளும் சிறுவர் முதல் பெரியவர் வரை கல்களை எடுத்துக்கொண்டு அவளை அடித்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். அவ ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டா. அவ ஒன்றும் பேசல, அவருடைய பாதத்தில் இருந்துட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரே சரணம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டா. இயேசு தரையில் எழுதி கொண்டார் என்று வாசிக்கிறோம். எழுதி கொண்டிருந்தார். என்ன எழுதினார்? லேவியராகமத்தை வாசித்து பாருங்கள். என்ன எழுதி கொண்டிருந்தார் என்பதை அவருடைய உள்ள கதவுகளை திறந்தார். மோசேயின் சட்டப்படி இவள் கல்லால் அடிபட்டு கொல்லப்பட வேண்டும், அவள் மட்டுமா என்று சொல்லி அங்கு இயேசு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அப்பொழுது உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதல் கல்லை இந்த புள்ள மேல போடு. ஹல்லேலூயா. உங்களில் எவன் ஒருவன் யாருமே உத்தமம் கிடையாது, எல்லாம் பாவிகள் தான். எவனும் உத்தமம் கிடையாது, எவளும் உத்தமி கிடையாது, எல்லாரும் பாவிகள் தான். ஆமன் பாந்தர்களே. அதனால தான் விடுதலை பயணம் 20:24 ஆளு சொல்றாரு, நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து, நல்ல உறவு பலிகளாக செலுத்து. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள், நான் என் பெயரை நினைவு செய்யப்படுத்தும் இடங்கள் என்று சொன்னால் எங்க நீ உட்கார்ந்து இருக்கிற அந்த இடம். ஆமென். 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 நீ லண்டனில் இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், எங்கே 2 அல்லது 3 பேர் ஆண்டவருடைய நாமத்தினால் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன். ஆமென். அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என்று விசுவாசிகள் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே. ஆமென். அப்ப நீங்கள்லாம் தெய்வங்கள், தெய்வங்கள் முன்னிலையில். இப்போ நம்மளாம் தெய்வ சுபாவத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நேற்று ரிசீவ் பண்ணியாச்சு வார்த்தை, முந்தாள் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அது நிறைவேறும் வரை நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அல்ல, டெய்லி அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்க வேண்டும். என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள், அது உன்னுடைய வீடா இருக்கலாம், ரூமா இருக்கலாம், வீட்டிடமாக இருக்கலாம், எங்கே 2 அல்லது 3 பேர், 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 2 அல்லது 3 பேர்,
எங்கெல்லாம் இருந்து ஜெபிக்கிறீர்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். உறவுகள் ஆமென், மேம்படும், ஆமென். உறவுகள் மேம்படும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தீய சுபாவத்திலிருந்து, குடி பழக்கத்திலிருந்து, பொல்லாத பிசாசின் ஆவியிலிருந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும், எங்கெல்லாம் அவருடைய பெயர் நினைவு கூறப்படுகிறதோ அங்க எல்லா இடத்திலும் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். அல்லேலூயா. 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 நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். இதை விட என்ன வேணும்? தெய்வங்கள், அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள். அப்ப தெய்வங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வர்றார், அவருடைய பிரசன்னம் உள்ள வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. அவன் பாந்தவர்களே, மிரியாம் தண்டிக்கப்படுகிறாள். மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினார்கள். ஊழியக்காரனுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசே விடுதலை பயணத்தில் மக்களை வழிநடத்தப் போவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோசேக்கு எதிராக பேசுகிறார்கள். அப்போ அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் சொன்னால், 2ஆம் வசனம் எண்ணிக்கை 12:2 சொல்லுகிறது, அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றார்கள். ஆண்டவர் இதனை கேட்டார். இன்னைக்கு என்ன அப்படிதான்? அவர்கிட்ட தான் பேசுவாரா? அவர்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா? ஆண்டவர் என்கிட்டையும் பேசுவார். எனக்கும் வெளிப்பாடு இருக்குது, எனக்கும் ஆண்டவர் பேசுவார். என்கிட்டையும் ஆண்டவர் சொல்வார், கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஆண்டவர் இதனை கேட்டார். ஆண்டவர் மோசே ஆரோன்ட்டு சொல்றாரு, நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு வாங்க. மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரை கூப்பிடுறார். அவர்கள் மூவரும் வந்தார்கள். 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, மேகத்தோன் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் அருகே நின்று ஆரோனையும் மிரியாவையும் அழைத்தார். மோசே விட்டுட்டார். இருவரும் வந்தார்கள். மோசேயை பற்றி அவங்க 2 பேர்ட்ட ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. வாசிக்கலாம் 6ஆம் வசனம். ஆமென். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால், ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆமென். ஆமென். உங்களில் இறைவாக்கின் ஒருவன் இருந்தால், ஆண்டவராகினால் ஒரு காற்றின் வழியாக மட்டும் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படி அல்ல. என் அடியான் மோசேயோடு அப்படி அல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல.
நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக நீங்கள் பேச நீங்கள் அஞ்சவில்லை கேட்கிறார் ஆண்டவர். மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் அகன்று சென்றார். கோபம் 2 பேர் மேலே வருது. ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க, மிரியாமும் ஆரோனுக்கார 2 பேரும் தானே முறுமுறுத்தாங்க, 2 பேரும் தானே பேசுனாங்க, ஏன் ஆரோனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல ஆண்டவர்னு. அவருடைய சினம் அவர்கள் மேல் மூண்டது, 2 பேர் மேலேயும் கோபம் மூண்டுது. ஆனால் கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் அவருடைய பிரசன்ஸ் போனதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார். ஆமே. ஆரோன் மோசேட்டு சொல்றாரு, ஏனென்றால் அவள் தொழுநோயாளி ஆகிவிட்டாள். இப்போ அவளுக்காக பரிந்து பேச ஒருவர் தேவை. ஆமென், அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆரோனை விட்டு வைத்தார். ஆமென், ஆமென். ஆரோன் பரிந்து பேசக்கூடிய பரிந்துரையாளராக அங்கே மோசேக்கும் மிரியாமுக்கும் இடையில் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும்படியாக பரிந்துரையாளராக வருகிறான் ஆரோன். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆரோனுக்கு தொழுநோய் வரல. ஆமென். ஆரோனை மோசே நான் திக்குவாயின் ஆயிற்றே, நான் பேச தெரியாது என்று சொல்லும் பொழுது ஆரோனை மோசேக்கு ஊழியக்காரனாக கொடுத்தார். ஆண்டவர் ஆரோனை எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அவன் பார்த்தவர்களே, மோசே ஜெபிக்கிறார். 12ஆம் வசனத்தில் சொல்ற பாருங்க, 11ஆம் வசனத்தில் ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். ஆமென். இங்க பாருங்க, இந்த வசனம் ஆரோனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது பாருங்க. என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். அறிவீனமாக செய்து விட்டோம். அவன் மனத்துயர் மன்றாட்டை அங்கே வைக்கிறான் ஆரோன். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் தவறை உணர்ந்து அவன் அங்கே தன்னுடைய தவறை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கிறான். ஆமென். அறிவீனமாக நான் செய்த பாவம் சொல்ல, நாங்கள் 2 பேரையும் நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரை குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். பாருங்க எப்படி ஜெபம் பாருங்க. இதுதாங்க ஜெபம். நம்ம ஜெபம் சொல்ல சொன்னா ஜெபிக்க தெரியுது இல்லை, வார்த்தை வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்ய வேண்டும். ஆமென். கடவுளுடைய வார்த்தை உள் வாங்க வேண்டும். ரிசீவ் இட். ஆமென். உள்ள போகணும். அது கசப்பா இருக்கும், புலம்பலா இருக்கும், கதறலா இருக்கும், கண்ணீரா இருக்கும், வார்த்தை கடுமையாக இருக்கும், சம்மட்டியாக இருக்கும். அதை வாங்கணும், உள்ள போகணும். எசேக்கியேல் 2-3 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். அந்த வார்த்தை புலம்பல்களும் கதறல்களும் நிறைந்த சுருளடை கொடுக்கிற இதை தின்றுவிடு. யூ ஹேவ் டு ஹீட் இட். தின்றுவிடு, எல்லாம் உள்ள போட்டோம். ஆனால் அது வாயில் அதுக்கப்புறம் தேனை போல, தேன் போல இனிச்சது அவனுக்கு. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான தேவஜனமே, கடவுளே மோசே இப்போ பாருங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு? முறையிடுகிறார். 13ஆம் வசனத்தில் கடவுளே இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க மனபாரத்தோடு, மன கஷ்டத்தோடு, உடல் சோர்வோடு, பல வேதனைகள், உள்ள குமுறல்கள், பலவீனங்கள், எத்தனையோ சண்டைகள், சச்சரவுகள். அதெல்லாம் தான் யாக்கோபில் பார்க்குறோம். உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட
காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். கவனம் தேவை. அரைகுறையா இருக்காத. வசனத்தில் கவனம். விரல் அங்கே இருக்கணும். இந்த வசனத்து மேலே கடவுள் வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள். இந்த வார்த்தை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் கூட அர்த்தம் மாறிடும். உண்டாக்குகிறார்கள் நம்ம சொல்ல முடியாது. மற்றவங்களை படி சொல்ல முடியாது. உண்டாக்குகிறோம் நீங்களும் நானும். அல்லேலூயா. உண்டாக்குகிறீர்கள். ஆவியானவர் சொல்றார். எல்லாருக்கும் பொதுவே அவர் பொது நன்மைக்காகவே பேசுவார் ஆவியானவர். அல்லேலூயா. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிற. மனசுக்குள்ள சுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. செயலில்லாத நம்பிக்கை உடலில் உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. ஆமன். பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசு மீது நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை, தமிழன் நம்பிக்கை உண்டு என்று சொல்லும் ஒருவர் அதை செயல்களில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? அதனாலதான் அழகா சொல்றார் பாருங்க. விபச்சாரர் போல செயல்படுபவரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகத்தோடு நட்பு, உலக பழக்க வழக்கங்கள், உலகத்தில் ஆசாபாசங்கள், உலகத்தில் இச்சை, இன்பம், உலக காரியங்களுக்கு நட்பு, எல்லாம் உலகம், எல்லாம் அதுதான் எனக்கு, அதுதான் வாழ்க்கை, எனக்கு அதுதான் வாழ்க்கை. வெளியில வா, வந்து பாருங்கள். ஆமென். அதிலிருந்து வெளியில வந்து பாருங்கள். பெற முடியாததால் சண்டை சச்சரவு. ஏன் பெற முடிவதில்லை? கடவுளிடம் எதை கேட்க வேண்டுமோ அதை நாம் கேட்பதில்லை. கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? தீயெண்ணத்தோடு கேட்கிறோம். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறோம். விபச்சாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவர். ஆமென். ஆண்டவர் அதிகாலையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து 5-6 வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீண் என நினைக்கிறீர்களா? ஆமென். ஆகவே ஆமென். முதல்ல அந்த வசனத்துக்கு போவோம், அப்புறம் 6க்கு வருவோம். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். பேராவலோடு இயங்குகிறார். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, சகோதரியே, என் தேவ ஜனமே, பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்வது வீணென நினைக்கிறீர்களா? என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் என்று நான் சொன்னது வீணாகும் என்று நினைக்கிறீர்களா? என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என்
மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். அதற்கு அவள் அளிக்கும் அருளோ மேலானது. ஆனது. ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். தாழில் உள்ளவர்களுக்கோ அருமை காட்டுகிறார். என்று மறைநூல் உரைக்கிறது, வேதம் சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே கடவுளுக்கு அணிந்து வாழுங்கள். அழகையை எதிர்த்து அப்பொழுது அது உங்களிடமிருந்து முடிப்பு கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆழ்துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.